ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கணும் அப்படிங்கிற அவர்களுடைய பல வருட கனவை ரஷ்யாவோட உதவியோட கூடிய சீக்கிரம் நினைவாக்க போறாங்க. எந்த ஒரு விஷயத்த ஈரான் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பல வருஷமா தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சாங்களோ அந்த ஒரு விஷயத்தை நோக்கி இப்ப ஈரான் வேகமா நகர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரஷ்யா எதுக்காக ஈரானுக்கு அணு ஆயுத தயாரிப்புல உதவி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே ஈரான் அரசாங்கம் இன்னும் எவ்வளவு நாட்கள்ல இந்த ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைல்டா இந்த வீடியோல பார்த்தரலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஈரான் அரசாங்கம் கடந்த பல வருடங்களாவே எப்படியாச்சும் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு வர்றது உலக அளவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் முன்ன எப்போதுமே இல்லாத வகையில் இந்த முறை ஈரான் அரசாங்கம் அவர்களுடைய அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுங்கிற நோக்கத்தை நோக்கி ரொம்பவே கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய கணிப்புப்படி ஈரான் நினைச்சா இந்த வருஷத்துக்குள்ள அவங்களால ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலா ஈரான் அரசாங்கம் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு முட்டுக்கட்டையா இருந்த பல விஷயங்களும் இப்போ அவங்களுக்கு சாதகமா மாற தொடங்கி இருக்கிறது தான் அவங்க இவ்வளவு க்ளோஸா வந்ததுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது என்னப்பா முட்டுக்கட்டைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அமெரிக்கா கூட போட்டுக்கிட்ட JCPOA அப்படின்னு சொல்லக்கூடிய அணு ஆயுத ஒப்பந்தம் தான். இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த வரைக்கும் ஈரானால அணு ஆயுதம் தொடர்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியல. காரணம், ஒரு பொதுவான அமைப்பு ஈரானில் போய் அடிக்கடி செக்கிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இது மாதிரி ஏதாவது அணு ஆயுதம் கேது தயாரிக்கிறாங்களா, அதற்கான முயற்சிகள் எதுவும் நடக்குதா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கிற வரைக்கும் ஈரான் அரசாங்கத்தினால அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, யுரேனியத்தை பெரிய அளவுக்கு பியூரா பிரித்து எடுத்தோம் அப்படின்னா தான் ஒரு அணு ஆயுதமே தயாரிக்க முடியும். அதுக்கு சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெஷின் நிறைய வேணும். கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, பெரிய அளவுக்கு வேணும். அந்த சென்ட்ரிஃபியூஜ் மெஷினை ஈரான் அரசாங்கம் ரொம்ப அதிக அளவுக்கு வாங்குறாங்க அப்படின்னாலே உடனடியாக அமெரிக்கா அதற்கான விளக்கம் கேட்பாங்க. எதுக்காக இவ்வளோ மிஷின் வாங்குறீங்க, எதுவும் அணு ஆயுதம் கேது தயாரிக்க முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி அணு ஆயுதம் தயாரிப்பு தொடர்பான எந்த மிஷினையுமே ஈரான் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஆனால் கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த ஒரு ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறினதையுமே பார்த்தீங்கன்னா, ஈரான் அரசாங்கம் மறுபடியும் இந்த யுரேனியம் அப்படிங்கிற விஷயத்தை என்ரிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அணு ஆயுதம் தயாரிக்கிறத நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலைமையில தாங்க ரெண்டாவது முட்டுக்கட்டை உள்ள வருது, அதுதான் இஸ்ரேல் அரசாங்கம். ஈரான் எப்பெல்லாம் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரியுதோ அப்பெல்லாம் இஸ்ரேல் ஏதோ ஒரு வகையில் அதை கெடுத்து விடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 2020 ஈரானினுடைய அணு விஞ்ஞானிகளை கொலை பண்ணது, ஈரானோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் சைபர் அட்டாக் பண்ணி பெரிய அளவுக்கு டேமேஜஸ் ஏற்படுத்தினதுன்னு சொல்லி இந்த மாதிரி பல விஷயங்களையும் பண்ணி ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்காமல் பெரிய அளவுக்கு இஸ்ரேல் அரசாங்கமும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்துச்சு. மூணாவது முட்டுக்கட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். அதாவதுங்க, ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கணும் அப்படின்னா வெறுமனே யுரேனியத்தை என்ரிச் பண்ணிட்டா மட்டும் போதாது இல்லையா. அதை வச்சு எப்படி அதை ஆயுதமாக மாற்றுறது, அந்த ஆயுதத்துக்கான டிசைன்லேருந்து பல விஷயங்களையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு சயின்டிஸ்ட் பல விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இந்த 3 விஷயமும் இல்லாததுனால தான் ஈரானால் இவ்வளவு காலமாக ஒரு அணு ஆயுதத்தையே தயாரிக்க முடியல. ஆனால் இப்போ அந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாகவே விலகிருச்சுங்க. காரணம், எப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு போர் ஆரம்பிச்சதோ அப்பையிலிருந்தே மேற்குலக நாடுகளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் வார் பக்கம் திரும்பிடுச்சு. இன்னொரு பக்கம் பின்னாடியே இஸ்ரேல் ஹமாஸ் போர் வேற ஆரம்பிச்சுதா. இஸ்ரேலும் ஈரான் பக்கத்துல இருந்து அவங்க ஃபோக்கஸை பெரிய அளவுக்கு இந்த ஒரு போரில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ஈரான் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள பெரிய அளவுக்கு யுரேனியத்தை பியூரா பிரித்து எடுத்துட்டதா சொல்லப்படுது. ஒரு யுரேனியத்தை வச்சு அணு ஆயுதம் தயாரிக்கணும்னா மினிமம் 50% பியூரிட்டியோட அந்த யுரேனியத்தை பிரித்து எடுக்கணும். அதுவே ரொம்ப பவர்ஃபுல்லான அணு ஆயுதம் வேணும் அப்படின்னா 80% பியூரிட்டிக்கு மேலே இந்த யுரேனியத்தை பியூரா பிரித்து எடுக்கணும். அந்த வகையில் ஈரான் பார்த்தீங்கன்னா 60% பியூரா இந்த யுரேனியத்தை பிரித்து எடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 64 கிலோகிராம் அளவுக்கு ஈரான் கிட்ட இந்த பியூர் யுரேனியம் அப்படிங்கிறது இருக்கலாம்னு சொல்லப்படுது.
அதுலேயும் குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும், அதாவது வெறும் ஒரே மாதத்துக்குள்ள 22 கிலோகிராம் அளவுக்கு யுரேனியத்தை ஈரான் அரசாங்கம் பியூராக பிரித்து எடுத்திருந்துருக்குது. ஸோ சிம்பிளாக ஈரான் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக போகிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, கடந்த வருடம் அதாவது 2023ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஈரானில் போய் இந்த செக்கிங் எல்லாம் பண்ண பொழுது அமெரிக்கா அந்த ரிப்போர்ட்ஸை வச்சு ஈரான் அரசாங்கம் ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கணும்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கண்டினியூஸாக 24 மணி நேரமும் நிறுத்தாமல் ரன் பண்ணால் ஒரு வருஷத்தில் அவங்களால ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது எந்த மிஷின்ஸ்லையும் மெயின்டெனன்ஸ் இல்லாமல், தொழில்நுட்ப கோளாறுகள் இல்லாமல் கண்டினியூஸாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 24/7 அப்படின்னு சொல்லி இயங்குச்சுன்னா ஒரு வருஷத்தில் ஈரானால் அணு ஆயுதத்தை தயாரிச்சிருக்க முடியும். ஆனால் அப்படி இயங்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் வரும், கோளாறுகள் வரும். ஸோ ஒரு வருஷம் அப்படிங்கிறது 2 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் இப்போ அமெரிக்காவினுடைய ஆண்டனி பிளிங்கன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அவ்வளோ பெரிய ஒரு இடைவேளை இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஈரான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக யுரேனியத்தை இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் விளைவாக ஈரான் அரசாங்கம் இப்போ நினச்சாங்கன்னா வெறும் 12 நாட்கள் அவங்க கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டியை பூரா ஃபுல் கெப்பாசிட்டியில் எந்த ஒரு மெயின்டெனன்ஸு எதுக்குமா வந்து நிறுத்தாமல் 24/7 ரன் பண்ணாங்கன்னா 12 நாளில் அவங்க ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு தேவையான யுரேனியம் அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு இருந்த ஒரு விஷயம் இப்போ வெறும் 12 நாள் அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்குது. அதாவது ஈரானினுடைய கைக்கு எட்டும் தூரத்தில் தான் அணு ஆயுதம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரிப்பா, அப்போ ஈரான் நினச்சா இன்னும் 12 நாள் அணு ஆயுதத்தை தயார் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க கிடையாது. இங்கே தான் மூணாவதாக இருக்கிற ஒரு முட்டுக்கட்டை வருது. அதுதான் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். என்னதான் யுரேனியத்தை என்ரிச் பண்ணி வச்சிருந்தாலுமே கூட அதை எப்படி பயன்படுத்தணும், அதை வச்சு எப்படி ஒரு ஆயுதத்தை டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களும் இருக்குது. ஈவன் ஒரு அணு ஆயுதத்தை டிசைன் பண்ணிட்டா கூட அதை வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்கணும் இல்லையா? அந்த வச்சிருக்கிற நாட்டுக்குள்ளேயே அது வெடிச்சிடக்கூடாது இல்லையா? ஸோ இதுக்காக பல விஷயங்களையும் பார்த்து பண்ணி ஆகணும். இதுக்கு நிறைய விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து பல நாட்கள் உழைக்க வேண்டியது இருக்கும். இந்த ஒரு ப்ராசஸ் ரொம்பவே வந்து டைம் எடுக்கலாம். அதுலேயும் குறிப்பாக ஈரானோட டாப் அணு விஞ்ஞானிகள் எல்லாத்தையுமே 2020ஆம் ஆண்டே இஸ்ரேல் அரசாங்கம் கொண்டுட்டாங்க. சரிப்பா, அப்போ ஈரான் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தாங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒரு மிகப்பெரிய கன்சர்னை முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அரசாங்கம் ஈரானுக்கு இந்த அணு ஆயுதம் தொடர்பான சீக்ரெட்ஸ் எல்லாம் கொடுக்க வாய்ப்புண்டு, ரஷ்யாவோட ஸ்பெஷலிஸ்ட்டை அனுப்பி ஈரானுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை ஈரான் அரசாங்கம் உக்ரைனில் ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரஷ்ய அரசாங்கம் ஈரானுக்கு பண்ணுற ஒரு கைமாறா பிரிட்டனும் அமெரிக்காவும் வந்து இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இதற்கான வலுவான ஆதாரங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஈரான் அரசாங்கம் ரஷ்யா உக்ரைன் போரில் ஆரம்பத்திலிருந்தே ரஷ்யாவுக்கு பல உதவிகள் அப்படிங்கிறத பண்ணியிருக்குது. இப்போ அதோட உச்சகட்டமாக பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறதையும் ரஷ்யாவுக்கு ஈரான் அரசாங்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த உலகத்தில் எந்த நாடுகளாக இருந்தாலும், அது என்னதான் நட்பு நாடாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு கைமாறா ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அமெரிக்காவும் பிரிட்டனும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸை கொடுக்கறதுக்கு ஒரு கைமாறா பார்த்தீங்கன்னா ரஷ்ய அரசாங்கம் ஈரானுக்கு ஸ்பெஷலிஸ்ட்ஸை அனுப்பி இந்த அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்ய அரசாங்கத்துக்கிட்ட தான் இந்த உலக அளவில் அதிக அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறதே இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான அனுபவமும் ரஷ்யாவுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அந்த நாடு நினச்சா ஈரானுக்கு சர்வ சாதாரணமாக இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஈரானில் இருக்கிற அணு விஞ்ஞானிகளுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு உதவி செய்ய முடியும். ஸோ இது மாதிரி நடக்கிறதே இது முதல் முறை கிடையாதுங்க. ஆல்ரெடி கோல்டு வார் நடந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் மாற்றி சில நாடுகளுக்கு இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஸோ அதன் பிறகு தான் இந்த 2 நாடுகளும் இப்படியே நம்ம எல்லா நாடுகளுக்கும் இந்த அணு ஆயுதம் தொடர்பான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா எல்லா நாடுகள்ட்டையும் இந்த அணு ஆயுதம் வந்துடும், அது இந்த உலகத்துக்கே ஒரு பேரழிவை கொண்டு வந்து விட்டுரும்னு சொல்லிட்டு நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறத சைன் பண்ணாங்க. ஸோ அதன் பிறகு பெருசாக இந்த 2 நாடுகளும் யாருக்கும் கொடுக்கலன்னு சொல்லப்பட்டாலும் ரஷ்யா நார்த் கொரியாவுக்கு பெரிய அளவுக்கு அணு ஆயுதம் தயாரிக்க உதவி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரானுக்கும் இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் ரஷ்யா கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது ஈரானாலையும் ஒரு அணு ஆயுதத்தை கூடிய சீக்கிரம் உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது உண்டு.
ஸோ அப்படி உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அது மத்திய கிழக்கில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே அப்படியே தலைகீழாக திருப்பிடும் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. ஈரான் மட்டும் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிச்சிட்டாங்க அப்படின்னா அதனால் இஸ்ரேலுக்கு ஏற்படுற இழப்பு அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கான இழப்புகளை இஸ்ரேல் அரசாங்கமும் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான் இஸ்ரேல் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த முறை இஸ்ரேலுக்கு அங்கே ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே டிவியேட்டடாக இருக்கிறாங்க. ஈரான் மேலே பெருசாக எந்த ஒரு அட்டாக்கும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் இங்கே உருவாகி இருக்குது. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப 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 அருமையான சான்ஸ் அப்படின்னா அது இதாக தான் இருக்கும். ஸோ இதனால தான் பல விஷயங்கள்லையுமே ஈரான் ரொம்ப அமைதி காக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் எழுப்பப்படுது. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரான் அரசாங்கம் கூடிய விரைவில் ஒரு அணு ஆயுதம் தயாரிச்சிட்டு அப்படிங்கிற அறிவிப்போட வெளியே வருவாங்களா, இல்லை இஸ்ரேல் அரசாங்கம் அதை முறியடிக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சிகள் எடுப்பாங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.